नामरूपाय नमोस्तु नामजल्पिने नमोस्तु नामशुद्धाय नमो नाममयाय ஒரு ஆச்சரியமான லேखன யஜ்ஞம் நடந்தது. இன்னும் பூர்த்தி ஆகலை. அதோடைய 2வது பகுதி இப்போது காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் காலையில் இன்றைக்கி ஆரம்பமே ரொம்ப ஜோர்னு. திடீர்னு காத்தாலே ஃபோன் பண்ணி நாங்கள் இன்றைக்கி போதேந்திராவில் பாடணும், ஒரு உஞ்சவதி இருக்குது, நாங்கள் வரலாமான்னு கேட்டால் குருநாதன் அனுகிரகம் பண்ணுறாரு. நீங்கள் தயவுசெய்து 9 மணிக்கு முன்னாடி வந்துடுங்க. இங்கே 8:15 வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக 8:35 8:40 வந்தால் அவளை லேகனெல்லாம் பண்ணால் உஞ்சவருதி போதேந்தாள். அப்புறம் ராமர் மேலே ஒரு பாட்டை பாடிட்டு அவர்கள் ஆரம்பித்து வச்சுட்டு கிளம்பினோம். அப்போவே லேகனம் ஆரம்பமாயிடும். இந்த யஜ்ஞம் நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பண்ணுறது சமர்ப்பணம். இத்தனை நேரம் பண்ணினது லேக்கனம். இந்த லேக்கனத்தை இப்போ நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். சமர்த்த ராமதாசர் இதுக்கு வழி காமிச்சிருக்கார். தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் செய்யக்கூடிய தபசு கூட சரணாகதி பண்ணும்போது அது வெளிப்படையாக பண்ணணும். வெளிப்படையாக அதில் ஒரு சின்ன பிரச்சார நோக்கம் இருக்குது. ஓஹோ, இப்படி பண்ணால் லோகத்துக்கு க்ஷேமம் வரும் அப்படிங்கிறத காண்பிக்கிற மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லை, என்னத்தான் இருந்தாலும் நமக்குன்னு அது எதுவும் ஒட்டின்னு வந்துடக்கூடாது. எதுவும் ஒட்டின்னு வந்துடக்கூடாது. அதனால தான் கோவில்கள்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். பிரதானமாக சிவன் கோவில்களில் பார்க்கலாம். கோவிலே போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் உட்கார்ந்துட்டு வரணும், உதறிட்டு வரணும். ஒன்றும் எடுத்துன்னு வந்துடக்கூடாது, எதையும் எடுத்துன்னு வந்துடக்கூடாது. அது பேர் தான் சமர்ப்பணம். எனக்குன்னு ஏதாவது ஒன்று நான் அதில் வச்சுட்டுட்டேன்னு சொன்னால் அது சமர்ப்பணம் ஆகாது. பகவானுடைய லீலை அளவிட முடியாததெல்லாம் யாராலையும் பேசி மாளாது. பகவான் எவ்வளோ நிஜமோ அவ்வளோ நிஜம் மாயையும். அவனாலேயே படைக்கப்பட்டது. மாயா ரூபமாக இருக்கிறதும் அவன்தான். அந்த மாயா ரூபமாக இருக்கிறத எங்கே ஏற்றிக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் கொடுத்துருக்கான், விதவிதமாக கொடுத்துருக்கான். நமக்கு அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். இதில் முக்கியமாக 3 மசில் வச்சுக்கணும்: மனசு, வாக்கு, உடம்பு, சரீரம். இந்த மனசினாலேயும் பகவானை மட்டும் பிரார்த்தனை பண்ண முடியும், வேறு மாதிரி வச்சுக்க முடியும். வாக்கு கேட்கவே வேண்டாம். வாக்கால் எவ்வளோ ஸ்துதிகளை பண்ண முடியும், அபத்தமாக பேசவும் முடியும். காயம் அது தானாக எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் பிறரை பண்ணுறதுக்கு தூண்டி விட்டுறது. கண் இருக்குது, காது இருக்குது அப்படின்னா இந்த கண்ணால் பார்க்குறத வஸ்து மட்டும்தான் அது. அதுக்கு சுயமாக இது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. அது மனசுக்கிட்ட கொடுக்கறது, புத்திக்கிட்ட கொடுக்கும்போது அதை எப்படி தீர்மானம் பண்ணுமோ தீர்மானம் பண்ணுற பொறுப்பு. இந்த மாயைங்கிறது இந்த ரூபத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த மனோவா காயத்தை தான் பாவத்தில் கொண்டு வந்து வைக்கிறான்.
சொல்லும்போதெல்லாம் சொல்கிறா, மனசினால செய்கிற பாவம், வாக்குனால செய்கிற பாவம், உடல்னால செய்கிற பாவம். ஆனால் வாஸ்தவத்தை உடல் தனியாக பாவம் பண்ணுறதில்லை. உடலை இயக்கிறது இந்த மனசு. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது புத்தின்ட்டு, அது இங்கே கொண்டே வரல. அதனால்தான் ஆழ்வார்லாம் சொல்லும்போது இந்த மனசு வாக்கு காயத்தெல்லாம் விட்டுட்டு நீ எங்கே வரணும் என்கிட்டேன்னு சொன்னால் புந்தியில் புகுந்துன்னு, என் புத்தியில் பூந்தாத்தான் நான் பார்க்குற இந்த வஸ்து இது பகவான்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அது என்ன அவரோ மூட்டை போட்டுருக்கான். இது பவித்திர மாதம் நன்னா இருக்கு இல்லையா, அப்படி இருக்கு இல்லையா சொல்லு. என்ன இப்போல்லாம் அவள் அப்பு போகிறத விட்டுட்டாளா? அப்படி போயிடும், புத்தி போயிடும். அதனால் இந்த கண் பார்க்குறது, அது அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மனசு புத்திக்கு உள்ளது. இப்போ இந்த மனசு காயம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் பாவம் வருது, மாயையில் மாட்டின்னு இருக்கோம்னு பிரசித்தியாக இருக்குது. இது எல்லா ஜீவகோடிகளுக்கும் உண்டான, எல்லா ஜீவகோடிகளுக்கும் கிடையாது. ஒரு புலி பசு அடிச்சதுன்னு சொன்னால் புலிக்கு பாவம் கிடையாது. பார்க்குற மனுஷன் கூட புலி நாசமாக போட்டோன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அது அதுக்கோட இயற்கையை, அது வழியில் போகலாம் போகும். ஐயோ பாவம் இந்த பசு மாட்டி நிறுத்தேன்னு வேணால் சொல்லுவானே வழியை, தப்புன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அதே ஒரு மனிதன் வேறு ஒரு அக்கிரமத்தை பண்ணால் பாக்கி இருக்கவா நாசமாக போகிறவன் இந்த பாடுபட்டான் உடனே வச்சுடுவான். அப்போ பாப புண்ணியம் யாருக்கு தெரியும்? ஆறறிவு உள்ள ஜீவனான மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ ஜென்ம ஜென்மமான ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்க பகவான் நமக்கு இப்படி ஒரு பிறவியும் கொடுத்துருக்கான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால், இந்த பிறவியில் எப்படியாவது அவன் நம்மளை அடைஞ்சிருவான். நமக்கு 1000 அவநம்பிக்கை இருந்தாலும் பகவானுக்கு அவநம்பிக்கையே இல்லை. அப்படி இல்லைன்னா மீண்டும் பிறவி கொடுப்பேன், கொடுத்து 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 ஒரு நாள் ஒன்று நான் என்கிட்ட சேர்த்துட்டே தீருவேன். இந்த இடத்துல தான் நமக்கு நாம சித்தாந்தம் ஒருத்தவர். பாக்கி தர்மத்தில் அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு காட்டால கூட ஒருத்தர் வந்திருந்தார் என்கிட்ட. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப எனக்கு ஆப்தமான நண்பர். ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு வந்துடுற எவ்வளோன்னு கேட்டு, நான் வரலன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு வழியில் போகிறீங்க, நான் ஒரு வழியில் போகிறேன். நான் அது ஏற்றுக்கலை, அது ஏற்றுக்கக்கூடாது. அவர் ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வழி இது ஏதோ ராமநாம வங்கியோ இல்லை தனிப்பட்ட மாமாவுடைய வழின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. யார் எந்தெந்த தர்மத்தில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, பகவன் நாமம் சொல்லியே தீர வேண்டும். இன்னும் கேட்டால் அந்த தர்மங்களில் அவர்களுக்கு ஆசை இருக்குது, இல்லை பெருமை இருக்கலாம், இல்லை பழக்கம் இருக்கலாம், எது வேணால் இருக்கட்டும், அந்த தர்மம் குறையில்லை. ஆனால் அது போதுமானது அல்ல. அதுக்கு அதனால தான் சொல்கிறது, தர்மங்களின் ராஜான்னு இதை சொல்கிறார். யாராவது இன்னைக்கு காத்தால் ஒருத்தர் பேசின மாதிரி யாராவது பேசிப்பாளான்னா பேசுகிறவாளுக்கெல்லாம் அப்படி பதில் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா கூப்பிட்டு மெனக்கெட்டு வேதம் படித்தவனை கூப்பிட்டு, ஜவா நீ ருக்கு சாம எஜுரெலாம் படித்ததெல்லாம் போதும், பகவான் நாமன் சொல்லுன்னு சொல்கிறார் தான் என்ன அர்த்தம்? அப்போ வேதத்தை நிந்திக்கிறாருன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. இன்றைக்கு அதை யாராலும் திருத்த முடியாது. யாராலையும் திருத்த முடியாது. இன்றைக்கு அவரவர்களுக்கு தாங்கள் எதை செய்யணுமோ அது சரியானது தானும், இதுவே போதும்ன்ற நினைப்பு இருக்குது. ஆனால் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் இருக்குது. இன்றைக்கி காலையில் எங்கிட்ட பேசினவரை எடுத்துக்கலாம். அவர் வந்தால் என்ன, வரலைன்னா எனக்கு என்ன வந்தது? அவர் ஒன்றும் எங்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை இல்லையா?
எவ்வளோ பேர் பொதுவாக வரக்கூடியவா வரல, இன்றைக்கி எதிர்பார்க்காத நிறைய பேர் வந்திருக்கா. யாரும் என்கிட்ட சொல்லிவிட்டு நான் வரேன்னு சொல்லியோ வரலேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து இதை மெனக்கிட்டு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இதன் மேலே அவருக்கு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத விட்டுடக்கூடாதுன்ற நினைப்பு இருக்குது. இல்லைன்னா இது தோணுமா, இப்போ எனக்கு போய் நான் போய் அடரா அந்த பூஜையை விட்டுட்டுமே, இந்த இதை பண்ணலையே, எங்கே போகலையே அப்படின்னு எனக்கு தோணுமா? பகவன் நாமத்தை ஆசிரியம் பண்ண இப்படியே தெளிவாக சொல்கிறார் ஒரு இடத்துல. நான் எங்கள் ஆட்டு கல்யாணத்தில் எழுதி போட்டுனேன், பெரிய சர்ச்சையே ஆச்சு. அது என்னன்னு கேட்டால், அதர்மமாக இருக்கிறவன் கூட நாமம் சொன்னால் அது தர்மமாகிவிடும். தர்மமே செய்யதே இருக்கின்றவன் நாமம் சொல்லனா அது அதர்மமாகிவிடும்னே இருக்கு. செய்யறதா இருக்கு சொல்லி. அது மட்டும் இல்லை, இதில் போதும் போதும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ வேறு எது நீ பண்ணியிருந்தாலும் அதை விட்டுட்டா கூட தப்பு இல்லைன்னு உனக்கு உறுதியை கொடுக்கறதுக்காகத்தான் குருநாதா இதுவே போதும். பாக்கி தர்மத்தில் அப்படி சொல்ல முடியாது. பாக்கி தர்மத்தில் பாக்கி அவள்லாம் என்ன சொல்லுவா தெரியுமா? எதை சொல்லி முடித்தாலும் கடைசியில் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு. இந்த அர்ப்பணம்ன்ற வர்ற இடத்துலையே பகவான் நாம வந்துடும். வெறுமை எப்படி அர்ப்பணம் பண்ணுவேன்? நீ ரெண்டு வழி தான் இருக்குது. ரூபம்னு ஒன்று இருக்குது, பெயர்னு ஒன்று இருக்குது. இது எது ரொம்ப லகுவானது அப்படின்னா, ஒரே பெயருக்கே பலவிதமான ரூபங்கள் எடுக்க முடியும். நம்மளே பார்க்கலாம், வீடுகளிலேயே பார்க்கலாம். நமக்கு புருஷனாக இருப்பார், இன்னொருத்தருக்கு அப்பாவா இருப்பார், இன்னொருத்தருக்கு பிள்ளையாக இருப்பார். அதனாலே ரூப விஷயம் வேறு, நாம விஷயம் வேறு. அதனால தான் இப்போ பஜனைக்காரெல்லாம் அவவா வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டா, எப்படி ஜனங்களை ஈர்க்கிறதுன்னு தெரிஞ்சுன்னுட்டா, எல்லாம் பண்ணுறா இல்லையா? ஆனால் அவர்களுக்கு அந்த மாதிரி அனுமதி இல்லை. சத்குரு சுவாமிகள் அவெல்லாம் இந்த பந்தரையில் வந்தவா சொல்லிட்டா, நீ எதை பண்ணாலும் சரி நாம ஜபம் பண்ணியே தீரணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்படி சொல்லியிருக்கேன். நாம ஜபம் பண்ணுறவனுக்கு நீ இந்த பாராயணம் பண்ணு, அந்த பாராயணம் பண்ணணும், இல்லைன்னா இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னு அப்படி சொல்லலை எங்கேயும். அப்படி சொல்லலை எங்கேயும். இது ஒரு பக்கம். இன்னொரு ரீதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டுருக்கோம், நம்ம சங்கங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சவாள்லாம் நிறைய இருக்கா, அப்படியே ஓஹோன்னு இருக்கா, எல்லாம் இருக்குது. சரி, இன்னொரு பக்கத்தில் ஜனங்களுடைய உண்மையான நிலைமை எப்படி இருக்குது? இந்த நாமத்தில் கூட உட்கார்ந்துட்டு 2 நாமம் சொல்கிறதுக்கு கூட ஹேத்து இல்லாமல் இருக்கிற கோடானு கோட்டி ஜனங்களை பற்றி கவலைப்பட்டவர் போதேந்திரார். அதனால தான் அவருக்கு பேர் சர்வப்பிராணி சம்ரட்சகர்னு பேர். சர்வப்பிராணி சம்ரட்சகர். அப்போ நம்ம யாருன்னு சொன்னால், ஏதோ பெருமையாக ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு போட்டோம், பரவாயில்ல, அதனால என்ன தப்பு? கேட்கட்ட நன்னா இருக்கு கேளு, நாமும் சொல்கிறேன். இங்கே போயிருந்தேன் இன்னைக்கு, இந்த இதெல்லாம் திடீர்னாமெல்லாம் ரொம்ப நன்னா ஆடினா, பார்க்கறதுக்கே ரொம்ப நன்னா இருக்குது, பாரு, நாமும் சொல்கிறேன். பூஜை போய் பார்த்தேன், பெரியவா பூஜை பண்ண கண்குளிர பார்த்தேன், பார்த்தியா, நாமும் சொல்லுவேன். நீ எது பண்ணினாலும் நாமும் சொல்லணும், எது பண்ணினாலும் நாம் ஒன்னால் அதெல்லாம் பண்ணி ஆகணும்னு தேவையில்லை, நீ போகக்கூடாதுன்ற அர்த்தமும் இல்லை. ஆனால் இதுக்கு மாற்றாதுன்னு நினச்சேன்னா நீ ஏமாந்துடுவேன். இதுக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அப்போ இதிலே இருந்துட்டு நீ சோம்பேறி ஆகிடுவியோன்ற கவலையில் தான் எல்லா இடத்துக்கும் போ. இதிலேயே இருக்கிறதுன்னு சொன்னால் அது குருநாதனுடைய பரம கிருப்பையில் தான் முடியும். ஆனால் இதிலேயே தான் இருந்தாகணுன்ற கட்டாயம் இல்லை. உங்ககிட்ட இருக்க இந்த கொஞ்சமாக இருக்கிற நாமமோ, கூட இருக்கிற நாமமோ, நீ அனுபவிக்கிற நாமமோ, இல்லை நீ பெருமைக்கு சொல்கிற நாமமோ கூட லோகக்ஷேமத்துக்கு வரும். நீ கொஞ்சமாக சொன்னாலும் போதும். அது எப்படி ஆதிசங்கர் தடுத்து எப்படி சொல்கிறார்? சகல புருஷார்த்த சாதனம் சுக சம்பாத்தியம் அல்ப பிரயாசம் அனல்ப பலன். உன்னை யாரும் உட்கார்ந்துட்டு காத்தால் 9 3 மணி வரைக்கும் 8 தான் தீரணும், இதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, ஒன்றும் சொல்லலை.
ஒரே ஒரு நாம இன்றைக்கி எப்படி 2 பேர் வந்தார், 2 குழந்தைகள் வந்தான். எனக்கு என்னமோ அவள் பார்த்தா அவள் அப்படியே வந்துட்டு போயிடுற மாதிரி தோணிட்டு அப்புறம் அந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இவ்வளோதான் கேட்டேன். என்ன மாமா ஒன்றே ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயேன், உட்காந்துட்டான். இது ஒரு பிச்சை, இது அவனுக்கு தெரியாது அது. ஆனால் அந்த இன்னைக்கு எவ்வளோ நேரம் இங்கே வந்தாலோ இல்லையோ தெரியாது, யார் யார் எவ்வளோ நேரம் இருந்தாலும் தெரியாது. இந்த டைம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ண டைம், இதுக்கு விளக்கம் சொல்லணுன்னா அவ்வளோ சொல்லலாம், அவ்வளோ சொல்லலாம். இப்படி மணிக்கணக்கில் ஒருத்தர் உட்கார வச்சுட முடியுமா வேறு எதுனாலையாவது? யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை வரிசையாக இருக்குது. மணிக்கணக்காக உட்கார்ந்துருந்தேளே, எப்படி உட்கார்ந்துருந்தேன்? எது உட்கார வச்சுது? உட்காந்துருமா? அப்போது நாமம் எழுதுறது மட்டும் இல்லை, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. நாமம் எழுதுறவா தான் எல்லாரும் மூட்டையாக இன்னைக்கு காத்தாலேருந்து கொண்டு கொடுத்துட்டே இருக்கா அவாவா. நாமம் தனியாக எழுதுறது வேறு, சங்கமாக எழுதுறது வேறு, சங்கமாக எழுதுறது வேறு. அதனால் அந்த சங்கம்னு வரும்போதே அந்த கூட்டாக இருக்கிறதுக்கு உள்ள வேல்யூ. அதனால தான் சொல்லுவா மகாபிரிவா சொல்லும்போது சொல்லுவா, நீ நாமும் சொல்லு, ஒரு ஆத்தங்கரையில் போய் அந்த கரையில் போய் சொன்னியானா அது ரொம்ப விசேஷம். ஒரு மாடு எழுத்தாப்பில் பார்த்துட்டு இந்த மாட்டுக்கிட்ட சொன்னியானா ரொம்ப விசேஷம். கோசாலையில் சொன்னியானா ரொம்ப விசேஷம். ஒரு ஆசிரமத்தில் சொன்னால் ரொம்ப, நாமமே கோவிலாக இருக்கிறது சொன்னால் எவ்வளோ விசேஷம், எவ்வளோ விசேஷம். அதுவும் இங்கே லேகனத்தினாலே ஆனதுக்கு திருப்பி லேகனமே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது இது சுலபமாக பண்ணக்கூடியது. இதை நம்ம இப்போ எடுத்துன்னு போயாகணும். இப்போ இருக்கிற காரணம் நான் இன்னொரு விஷயத்தை பேச விரும்பலை. இன்னொரு விஷயம் பேசினா அசிங்கமாக இருக்கும். இன்றைக்கி பண்ணுறது பிரார்த்தனை ஆகட்டும். வந்திருக்க பிரார்த்தனைகளை நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளோ தான் வாழ்க்கையான்ற அளவில் இருக்குது. நல்ல காலம் நீங்கள்லாம் பாகிவான்கள். அந்த பிரார்த்தனையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியல, பயிற்சியே இல்லைங்க. நான் திண்டாடின்னு இருக்கேன். அப்படி வந்திருக்கு பிரார்த்தனை. அதில் சில அதிசயமான பிரார்த்தனைகள் உண்டு, ரொம்ப அதிசயமான பிரார்த்தனை தான். அதுதான் எனக்கு ரொம்ப குஷி. எனக்கு ஒருத்தர் எழுதுகிறார், இந்த நாட்டுக்கு நீங்கள்லாம் இவ்வளோ யாத்திரை பண்ணிக்கல, உங்களுக்கு முன்னாடி பெருசாக யாத்திரை பண்ணவர், யாத்திரையினாலேயே இன்றைக்கி ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டுருக்கு. அவர் இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். அவருக்கு வைகுண்டமோ கைலாசமோ கிடைக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. நான் யார்? சங்கம் பண்ண யாருக்காக பிரார்த்தனை தெரியுமா? எல்கே அத்வானிக்காக. எல்கே அத்வானி அந்த மாதிரி இன்றைக்கி ஏராளமான பிரார்த்தனை. இதைத்தான் ஆரம்பத்திலேயே நான் ராமநாமம் இங்கே ஆரம்பிக்கும்போது என்ன எண்ணத்தில் ஆரம்பித்தேன்னா, 96 கோடி நாமத்துக்கே பகவான் அவசரப்பட்டு தியாக பிரம்மத்துக்கு வந்தான். அப்பா என்ன சொன்னார்? 100 கோடி நாம ஜபம் பண்ணு, பகவான் பிரத்யட்சமாவான்னு சொன்னார். அவர் எண்ணி பார்க்குறார், நம்மளால் முடிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு தாபப்படுறார் பகவான். பக்தன் தாபப்படுறதை விடுறதில்லை. போதும் அந்த எண்ணிக்கை வந்துட்டான் வாசலில். அப்போ அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது தனி மனிதன் 100 கோடி பண்ணினாதான் பகவான் பிரத்யட்சம் எங்கே சொல்லியிருக்கு? அப்படி ஒன்றும் சொல்லலையே. சேர்ந்து பண்ணலாம் இல்லையா? அதே போல பகவன் நாமம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு இருக்க பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இன்றைக்கும் எழுதி போட்டுருக்கா வரிசையாக காட்டாலேன்னு பார்த்துன்னு தான் இருக்கேன். நோட்டே தீர்ந்து போயிடுச்சு. இருக்கட்டும், இந்த பிரார்த்தனைகள்லாம் ஒரு கணக்கு வழக்கில்லாத பிரார்த்தனைகள் எவ்வளோ இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளுக்கு இந்த பகவன் நாமம் போதும் அப்படிங்கிறதும் அது தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் இல்லைன்னும் ஒரு ராஜாங்கத்துக்கும் ஒரு பொது பிரச்சனைக்கும் கூட பகவன் நாமம். ஏன்னா நாமத்தால் ஆகாதது எதுவும் இல்லைன்னு ஒரே ஒரு வரி இருக்குது, போதுமானது. இதே ராமநாம வங்கிக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. 2 இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா கட்டவே முடியாது, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஆகிடுத்து. ராமர் கோவில்
அப்படின்னா பிரார்த்தனை பண்ணோம். 2 யாத்திரை பண்ணோம். 2 யாத்திரையும் போது கடுமையான இந்த சூழ்நிலை. ராமர் கோவில் கட்டிட்டாலே. அப்புறம் கொரோனா பீரியடில் யார் முதல்ல ஆரம்பித்தா? கொரோனாவில் யாரும் வெளியிலேயே போகக்கூடாது, வெளியிலேயே போக வேண்டாம், நீ இருந்த இடத்துல இரு, இந்த இங்கேருந்து பிரசாதம் வந்துகிட்டே இருக்கும். அன்னதானத்துலேயே ரொம்ப வசதியாக நம்ம பண்ணின அன்னதானம் எப்போ தெரியுமா? அந்த கொரோனா பீரியடில் காலையில் 5:30 மணிக்கு ஒருத்தர் வருவார், சைக்கிளில் வருவார். சைக்கிளில் கூட இருந்தால் கூட நடுவில் போட்டு நிறுத்திட்டு இருந்தாங்க. பட்சம் நான் இங்கே மாதிரி இதுக்கு போகிறேன்னு சொல்லுவேன், நீ எத்தனை மணிக்கு? நான் காலையில் வந்துடுறேன், ஒன்றும் போலீஸ்காரன் பிரச்சனை ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போ ஒருத்தர் வந்தார், எனக்கு லைசன்ஸ் இருக்குது, நான் ஆட்டோவில் கொண்டு போய் நான் எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கொஞ்ச காலம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் ஒரு நாள் தவறாமல் அன்னதானம். எங்கேயோ போய் கணக்கு வழக்கு இல்லாமல் யார் தெருவில் உட்காந்துருக்காளோ, வேறு கதி இல்லாமல், ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு டீ கடை கிடையாது. இந்த குருநாதன் எனக்கு நாமத்தை அன்னத்தை கொடுத்தாரு. அதனால் பிரார்த்தனைகளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ கொரோனா பீரியடில் ஆன்லைன் மூலமாக அகண்டம் தொடர்ந்து நடந்தது. அப்படி போடுவா எல்லாரும், அது பாட்டுக்கு வந்தவன்னு இருக்கும். 24 மணி நேரமும் எனக்கு அதுதான் வேலை. எடுத்து அதை சரி பண்ணி அந்த குரூப் இவ்வளோ போட்டதுன்னு சொல்லிட்டு இத்தனை கோடி பாட்டுக்கு மனசில் என்ன தெரியுமோ எங்களுக்கு. அப்போ 700 சில்லற கோடியோ இன்னமும் மொத்த ஜனத்தொகை இருந்தது, உலகத்தோட ஜனத்தொகை. நான் என்ன நினச்சின சங்கல்பம், 725 கோடி நம்ம பண்ணிட்டாக்கா கொரோனாலேன்னு இந்த உலகம் விட்டுடும். 725 கோடிக்கு மேலேயும் ஆயிடுத்து, விடுபட்டதோடு மட்டும் இல்லை, இங்கேயே இன்ஜெக்ஷன் தயாராகிடுது. இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அதனால அல்பமாக நினச்சிட வேண்டாம், நம்மளை பற்றி அல்பமாக நினச்சிட வேண்டாம். நம்ம அல்பமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்க நாமம் வசதியானது. அது உனக்கு உதவலேன்னு சொல்லி பார்த்துட்டு நீ நாமத்தை அலட்சியப்படுத்தாதே. உன் நாமம் எவ்வளோ பெரிய காரியங்களை சாதிக்கும். அதனாலே கொஞ்ச காலமாகவே பொது பிரச்சனைகளுக்காக நாமத்தை கொடுக்குறதுன்னு ஒரு வழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கிற அந்த பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் குருநாதங்கிட்ட கொடுத்து யாருக்கு எதை நிவர்த்தி பண்ணணுமோ அது பூர்ணமாக நிவர்த்தி பண்ணணும்னு இப்போது நம்ம இந்த பவித்திர மாலையை சாத்தி புஷ்பத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு அக்ஷதை குமிஞ்சிருக்கு. அக்ஷத அபிஷேகம் பண்ணி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு மனசார வேண்டிட்டு நான் கொடுத்த இந்த நாமம் எல்லாரையும் நன்னா வைக்கணும்னு எக்ஸ்பிளிசிட்டாக மனசில் நினச்சிட்டு பண்ணுங்க. க்ஷேமமாக இருப்பேர். நம்ம க்ஷேமம் தனி இல்லை, லோகம் க்ஷேமமாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். பக்கத்து வீடு எரிஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு எரியாதுன்னு நினச்சிடக்கூடாது. எங்கெங்கேயோ எரிஞ்சுன்றது கேட்டுருக்கோம், நம்ம வீட்டிலேயே பின்பக்கம் முன்பக்கம் எரிஞ்சுருக்கு, இருந்தாலும் வாழ்ந்துட்டுருக்கோம். மகா மோசமான நிலைமையில இந்த பகவான் நாம் காப்பாற்றும்னு நான் நம்புகிறேன். அதை எதுக்கு வேணாலும் அதை பணியம் வைக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதை நீங்களும் மனசில் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பற்றி ரொம்ப யோசிக்காமல் எல்லாம் எப்படி இருந்தாலும் பகவான் நாமத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், நாமம் ஒன்று தான் காப்பாற்றும்ன்ற ஒரு தீர்மானத்தை குருநாதர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை. ராம ராம